குட் மார்னிங். போன வகுப்புல நாங்கள் H2S சம்பந்தமா பார்த்தாங்க. H2S இயல்புகள், H2S வாயுவுக்கான சோதனைகள் சம்பந்தமாக கதைச்சிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் H2S தயாரிப்புகளும் H2S ஒட்சீடியா தொழிற்பெற சந்தர்ப்பங்களும் தாழ்த்தியா தொழிற்பெற சந்தர்ப்பங்களும் பார்க்கணும். இதுல H2S ஒட்சீடியா தொழிற்பெற தாக்கங்கள், தாழ்த்தியாக தொழிற்பெற தாக்கங்கள் ஏற்கனவே நாங்கள் சொன்னது போல யார் ஒட்சியேற்றப்படும் அல்லது யார் தாழ்த்தப்படும் என்பதை நீங்கள் அனலைஸ் பண்ணினாலே அநேகமாக உங்களுக்கு விளங்கி இருக்கும். உங்களுடைய தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. H2S தயாரிப்புகள், H2S தயாரிப்புகள், H2S தயாரிப்புகள். H2S தயாரிப்புகள் ஏற்கனவே நான் எஸ் பிளாக்ல உங்களுக்கு படிப்பிச்சிருப்பேன். எஸ் குழு உலோகங்கள் சல்பைட்டுகளோட தாக்கி வார சல்பைட்டுகளுக்கு நீர் அல்லது அமிலம் சேர்க்கும் போது கூழ்முட்டை மனமுடைய H2S வாயு விடுவிக்கப்படும். ஆகவே கூட்டம் 1 கூட்டம் 2 உலோகங்களுக்கு சல்பைட்டுகள், கூட்டம் 1 கூட்டம் 2 உலோகங்கள்ட்ட சல்பைட்டுகள் அமிலத்தோட அல்லது நீர்க்கரசல்ல H2S வாயுவை தரும். உங்களுக்கு அதுல வார H2S அதனுடைய இயல்புகளை சோதிப்பதற்கும் அதனுடைய சோதனைகளை பார்ப்பதற்கும் போதுமானதாக இருக்கும். சொல்றவங்க எஸ்குழு உலோகங்களினுடைய சல்பைட்டுகள் நீரிலையும் கரையக்கூடியவை, அமிலங்கள்லையும் கரையும். அப்படி கரைஞ்சு அவை மனமுடைய வாயுவை தரும். கூழ்முட்டை மனமுடைய H2S வாயுவை தரும். வழியை கொள்ளுங்க. முதலாவது தயாரிப்புகள் ஏற்கனவே நீங்கள் படித்த விஷயம். இதுல முதலாவது தயாரிப்பு எஸ்குழு உலோக சல்பைட்டுகள். எஸ்குழு உலோக சல்பைட்டுகள் எஸ்குழு உலோக சல்பைட்டுகளுக்கு எஸ்குழு உலோக சல்பைட்டுகளுக்கு நீர் அல்லது அமிலம், நீர் சேர்த்தாலே H2S வரும். நீர் அல்லது அமிலம், நீர் அல்லது அமிலம் எஸ்குழு உலோக சல்பைட்டுகளுக்கு நீர் அல்லது அமிலம் சேர்க்கும் போது நீர் அல்லது அமிலம் சேர்க்கும் போது கூழ்முட்டை மனமுடைய H2S வாயு விடுவிக்கப்படும். H2S வாயு விடுவிக்கப்படும். கூழ்முட்டை மனமுடைய H2S வாயு விடுவிக்கப்படும். திருப்பி கவனிச்சு கொள்ளுங்க. எஸ்குழு உலோக சல்பைட்டுகளுக்கு நீர் அல்லது அமிலம் சேர்க்கும் போது
எஸ்குழு உலோக சல்பைட்டுகளுக்கு நீர் அல்லது அமிலம் சேர்க்கும் போது கூழ்முட்டை மணமுடைய H2S வாயு விடுவிக்கப்படும். கூழ்முட்டை மணமுடைய H2S வாயு விடுவிக்கப்படும். கூழ்முட்டை மணமுடைய H2S வாயு விடுவிக்கப்படும். இப்ப நீங்க எந்த ஒரு எஸ்குழு உலோக சல்பைட்டையும் கருதலாம். நான் உதாரணத்துக்கு சோடியம் சல்பைட்டை கருதுறேன். எஸ்குழுவில இந்த தாக்கம் இருக்கு. இதற்கு நீர் சேர்க்கும் போதும் Na2S இருக்கிற S2- H2O இருந்து H+ வாங்கி H2S வாயுவா அதனால உங்களுக்கு NaOH Na2S வந்து H2O இருந்து H+ வாங்கி H2S ஆகும் NaOH ஆகும் மாறும். அப்ப H2O இருந்து H+ வாங்க மாட்டால் H2O அமில இயல்பு கூடியவர்கள் இருந்து H2O வாங்க. அப்ப Na2S ஒரு HCl சேர்த்தாலும் H2S வாயு விடுவிக்கப்படும். நீரிலும் அமில இயல்பு கூடிய எந்த ஒரு பதார்த்தத்தையும் பயன்படுத்த முடியும். நீரிலும் அமில இயல்பு கூடிய எந்த ஒரு பதார்த்தத்தையும் பயன்படுத்த முடியும். சரிதான். இது கூட்டம் 1 சல்பைடுக்கு ஒரு உதாரணமாக தந்திருக்கு. அதே மாதிரி கூட்டம் 10 சல்பைட் MgS கூட்டம் 10 சல்பைடுக்கு நாங்கள் நீரை சேர்த்தா என்ன, கூட்டம் 10 சல்பைட்டுக்கு ஒரு அமிலத்தை சேர்த்தா என்ன, ஐதான அமிலம் சேர்த்தா என்ன, இந்த அந்நியன் பகுதியான S2- H+ வாங்கி H2S ஆகவும் கட்டியன் பகுதி வந்து ஹைட்ரோக்சைட் ஆகவும் MgOH2S. இங்கேயும் H2S MgCl2 ஆகவும் மாறும். சரியா? கவனிச்சு கொள்ளுங்க. எஸ்குழு உலோகங்கள்ல ஒன்றை நான் சோடியத்தை உதாரணமாக எடுத்திருக்கிறேன், மற்றதுக்கு மெக்னீசியத்தை உதாரணமாக எடுத்திருக்கிறேன். இந்த ரெண்டும் அந்தந்த கூட்டத்திற்கு பொதுவான இயல்புகளை வெளிப்படுத்தக்கூடியது. கூட்டம் 1 பொதுவான இயல்பை வெளிப்படுத்தக்கூடிய மூலகம் சோடியம், கூட்டம் 10 பொதுவான இயல்பை வெளிப்படுத்தக்கூடிய மூலகம் மெக்னீசியம். இந்த 2 பேருடைய சல்பைட்டுகளையும் அடிப்படையாக கொண்டு இது நீர் அல்லது அமில இயல்பு கூடிய ஒரு பதார்த்தம். அமிலம் என்றே சொல்லிக்கலாம். அமிலத்தோட கரைஞ்சு, நீர் அல்லது அமிலத்தோட கரைஞ்சு கூழ்முட்டை மணமுடைய H2S வாயுவை தருகிறது. அதுக்கான தாக்கம் இதில் எழுதப்பட்டிருக்கு. இது உங்களுக்கு கிளியர் இல்லாம இருந்தால் MgS மெக்னீசியம் சல்பைட் H2O நீர் கரைஞ்சு H2S MgOH மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு. இது அதுதான் மெக்னீசியம் சல்பைட் HCl, இது H2S MgCl2. சரியா? இதுல அடுத்த தயாரிப்பு அப்படின்னு நாங்கள் பார்க்கும்போது, நீங்கள் இன்னும் படிக்கையில இன்ஆர்கானிக்ல பண்பறி பகுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இந்த பண்பறி பகுப்புல நாங்கள் 6 கூட்டங்கள் பற்றி கதைப்போம்.
அந்த கூட்டத்துக்கும் ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள கூட்டத்துக்கும் இந்த சம்பந்தம் இல்லை. ஆவர்த்தன அட்டவணையில 18 கூட்டங்கள் குறிப்பிடப்பட்டிருப்பதை போல பண்பறி வகுப்புல 6 கூட்டங்கள் இருக்கு. அது பண்பறி வகுப்பு கூட்டம் அப்படி என்று அழைக்கப்படும். பண்பறி வகுப்பு கூட்டம் 1, பண்பறி வகுப்பு கூட்டம் 2, பண்பறி வகுப்பு கூட்டம் 3 அப்படின்னு சொல்லி 6 வகைப்படுத்தப்பட்டிருக்கு பண்பறி. அதுல இந்த பண்பறி வகுப்பு கூட்டம் 4ல எம்என்னுக்கும் சட்டனுக்கும் 2 சல்பைட்டுகள் ஐதான் HCl கரைஞ்சு H2S வாயுவை தரும். இப்ப இதுவும் சல்பைட்டுக்கும் அமிலத்துக்குமான தாக்கத்திலான H2S வருது. நாங்கள் அங்கே படிப்போம். அந்த விஷயத்தை நீங்கள் அடுத்த நோட் பண்ணி கொள்ளுங்க. 2வது தயாரிப்பு எழுதி கொள்ளுங்க. பண்பறி பகுப்பு கூட்டம். பண்பறி பகுப்பு கூட்டம் பண்பறி பகுப்பு கூட்டம் 2வது தயாரிப்பு. பண்பறி பகுப்பு கூட்டம் நாளில் பண்பறி வகுப்பு கூட்டம் 4 பெறப்படுகின்ற பண்பறி வகுப்பு கூட்டம் 4 பெறப்படுகின்ற MnS, சட்டன்எஸ், மங்கனேஸ் சல்பைட், நாகத்தின் சல்பைட். இது நீர்ல கரையாத MnS, சட்டன்எஸ். இதுகள் நீர்லையும் கரையும், இது நீர்ல கரையாது, அமிலத்துல கரையும். MnS, சட்டன்எஸ் என்பவற்றிற்கு MnS, சட்டன்எஸ் என்பவற்றிற்கு ஐதான அமிலம் ஒன்றை சேர்க்கும் போது, ஐதான அமிலம் ஒன்றை சேர்க்கும் போது, ஐதான அமிலம் ஒன்றை சேர்க்கும் போது H2S வாயு விளைவாகும். H2S வாயு விளைவாகும். H2S வாயு விளைவாகும். இது நீர்ல கரையாத, இது எஸ்குழு தான் நீர்லையும் கரையும். சட்டன்எஸும் MnSும் நீர்ல கரையாது. இது எழுதுற தாக்கம். இது நீர்ல வந்து கரையாது. அப்ப நீர் ஊடகத்துல H2S வராது. ஆனால் ஐதான அமிலம், நாங்கள் பொதுவாக ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை குறிப்பிட்டுக் கொள்ளும். ஐதான அமிலத்தில் கரையும். அப்ப நீங்க ஐதான H2SO முறையும் பயன்படுத்தலாம். சட்டன்எஸ் வந்து HCl ஓட தாக்கும். இது கரைஞ்சு H2S வாயுவும் சட்டன் Cl2. அதே போல MnSும் HCl கரையும். H2Sும் MnCl2. இங்க பெறப்படுகின்ற H2S வாயு சரியா? இது உங்களுக்கு புதுசாக இருக்கும். நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இதை பற்றி படிக்க வேண்டி வரும். ஆகவே இதை நான் உங்களுக்கு தந்திருக்கேன். ஆய்வு கூடத்துல H2S வாயுவை நாங்கள் அளவறை பகுப்புகள்ல பயன்படுத்துறாங்க, பண்பறி வகுப்புகள்லையும் பயன்படுத்துறாங்க.
கல்குலேஷன்ல சில இதுல படிச்சிருப்பீங்க. சில கட்டியன்களை வீழ்வடிவாக பெறுவதற்கு நாங்கள் அங்க H2S வாயுவை செலுத்தியிருப்போம். சில கட்டியன்களை வீழ்வடிவாக பெற வேண்டும் என்றால் H2S வாயுவை செலுத்த அது வீழ்வடிவாகும். அது சல்பைட்டாக வீழ்வடிவாகும். இதுல இருந்து வீழ்வடிவை உலர்த்தி நிறுத்து அதிண்ட திணிவு எடுத்து அளவறு ரீதியான கணித்தல்களை மேற்கொள்ளலாம். இப்ப நான் இதுல சொன்னது பண்பறிவோப்பு. பண்பறிவோப்புல H2S வாயு உங்களுக்கு கட்டாயம் தேவை. பண்பறிவோப்பு கூட்டம் 2 H2S வாயுவை பயன்படுத்தும். பண்பறிவோப்பு கூட்டம் 4 H2S வாயுவை பயன்படுத்தும். அப்ப இந்த பண்பறிவோப்பு கூட்டம் 2 பண்பறிவோப்பு கூட்டம் 4 எங்களுக்கு தேவையான H2S வாயுவை தயாரிப்பதற்காக நாங்கள் ஆய்வு கூடத்தில் பயன்படுத்துகின்ற சல்பைட் ஒன்று ES சல்பைட் PBS, மற்றது FES. இந்த ரெண்டுமே கருப்பு நிற திண்மமாக இருக்கும். இந்த திண்மத்தில இருந்தால் நாங்கள் எங்களோட பரிசோதனைகளுக்கு தேவையான H2S வாயுவை ஆய்வு கூடத்தில் தயாரிச்சு கொள்வோம். இதான் இந்த தாக்கத்தை எழுதி கொள்வோம். ஆய்வு கூடத்தில் நாங்கள் தயாரிக்கின்ற H2S பொதுவாக FES இருந்தும் PBS இருந்தும் மாறதாக இருக்கும். ஆய்வு கூடத்துல இருந்து நாங்கள் தயாரிக்கின்ற FES H2S இந்த PBS FESக்கு அமிலம் சேர்ப்பதிலிருந்து பெறப்படும். சரி, அப்ப மூன்றாவது தயாரிப்பு பார்ப்போம். அங்க இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு. சரியா? இதுக்குள்ள இந்த திண்ம PBS FES காணப்படும் ஒரு கருப்பு பல மாதிரி இப்படி குறிக்கப்பட்டிருக்கு. இதுல இருந்து ஒரு ஓப்பனான அதாவது ஒரு டேப் போடப்பட்டு இந்த வாயு இதுல கூட்டப்படும். இந்த வெளியில H2S வாயு நிற்கக்கூடியதாக இருக்கு. H2S வாயு இது FES PBS கலவை. இது ஒரு மைய பகுதியில ஒரு மிக மெல்லிய மைத்துளை குழாய் என்று காணும். மிக மெல்லிய ஒரு மைத்துளை குழாய் காணலாம். இந்த மைத்துளை குழாய்க்கு ஊடாக ஒரு ஐதான அமிலம் செலுத்தப்படும். இங்க பிரஷர் குறையும் போது இந்த அமிலம் என்ன செய்யும் சொன்னால் மேல் நோக்கி விசிறப்படும். பெட்ரோல் மேக்ஸ்ல இருந்து மண்ணெண்ணெய் விசிறப்படுற மாதிரி இந்த நுண்ணிய துளைக்குள்ளால ஐதான அமிலம் விசிறப்படும். விசிறப்பட்டால் அது இந்த PBS FES படிவின் மேல மேல பறந்து பெறும். அவையில FES PBS இந்த ரெண்டு சல்பைட்டுகளும் ஐதான அமிலத்தோடு என்ன செய்யும் H2S வாயு தரும். இதுகள் அந்த மாதிரி. அப்ப தாக்கம் நடக்க H2S வாயு விடுவிக்கப்படும். அப்ப இங்க பிரஷர் கூட அமிலம் வருவது நிறுத்தப்பட தாக்கம் நிறுத்தப்படும். எங்களோட ஆய்வு கூட தேவைகளுக்காக நாங்கள் இந்த டெப்பை திறந்து பயன்படுத்தினால் மீண்டும் இங்க பிரஷர் குறையும். அப்ப அமிலம் ஸ்ப்ரே பண்ணப்படும். தொடர்ந்து H2S வரும். எங்களோட தேவை முடிஞ்சோடனே நாங்கள் இதை பூட்டி விட்டோம்னு சொன்னால் இங்க ஒரு குறிப்பிட்ட அளவு H2S வந்த உடனே அமுக்கம்
இந்த HCl வந்து வெளியில வாரதை தடுத்து கொள்ளும். சரியா? இப்படி ஒரு கருவிதான் ஆய்வு கூடத்துல பயன்படுத்தப்படும். பாடசாலைகள் அநேகமாக இருப்பதில்லை. இந்த மாதிரியான ஒரு கருவிக்கு நாங்கள் வந்து HCl-ஓடு தான் தாக்கம் எழுதும். பொதுவாக HCl பயன்படுத்தப்படுது. அது பாருங்க, PBS, FES வந்து இந்த HCl-ஓட தாக்கம் H2S வாயுவை FeCl2 இங்க H2S PbCl2. இந்த PbCl2 வந்து நீர்ல கரையாத வெள்ளை வீழ்வடி நோட் பண்ணி வச்சுக்கணும். PbCl2 நீர்ல கரையாத ஒரு வெள்ளை வீழ்வடி. சரி, மூன்றாவது தயாரிப்படை கொள்ளுங்க. ஆய்வு கூடத்தில் PBS, FES ஆய்வு கூடத்தில் PBS, FES ஆகியவற்றிலிருந்து H2S வாயு தயாரிக்கப்படுகின்றது. H2S வாயு தயாரிக்கப்படுகின்றது. H2S வாயு தயாரிக்கப்படுகின்றது. இந்த ரெண்டு தாக்கத்தையும் போட்டுக்கொள்ளுங்க. FES, PBS வந்து ரெண்டுமே கருப்பு நிற திண்மம். அமிலத்தோட தாக்கம் எழுதினால் FeCl2 வீழ்வடிவில்லை, அது கரையக்கூடியது. PbCl2 வெள்ளை நிற வீழ்வடி. FES-க்கும் அமிலத்துக்கும் தாக்கம் அளித்துக் கொள்ளும். சரி, உங்களுக்கு H2S தயாரிப்புகளுக்கு இது போதும். சரி, FeCl2 இருக்குதானே. FeCl2 வந்து நீர்க்கரசல் Fe2+ aqueous. நாங்கள் டி பிளாக்ல படிச்சு கொடுப்போம். Fe2+ aqueous என்பது உண்மையில 6 நீரோட ஈதல் பிணைப்புல சேர்ந்த ஒரு சேர்வு. அப்ப இப்படி நாங்க எழுதுறது Fe2+ aqueous என்பது இப்படிப்பட்ட ஒரு சிக்கல் சேர்வை தான். இது வந்து அழுக்கு பச்சை நிறமுடையது. இது நீர்ல கரையும், வீழ்வடிவில்லை, அழுக்கு பச்சை. இப்ப இருக்கிற ரிசோர்ஸ்ல மென் பச்சை என்று கொடுக்கப்பட்டிருக்கு. அழுக்கு பச்சை என்று சொன்ன மென் பச்சை என்று சொன்ன எல்லாம் ஒன்றுதான். அப்ப FeCl2 நிறம் என்னன்னு கேட்டால் அது இதுதான். இந்த நிறத்துக்கு காரணம் Cl- இல்லை, Fe2+. Cl- அயனுக்கு நிறம் இல்லை.
அப்போ ஒரு கட்டியனும் அந்நியனும் இருக்கு, யாருக்காவது ஒரு ஆளுக்கு நிறம் இருந்தால் அவருடைய நிறம் வெளிக்காட்டப்படும். உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், KMNO4ல எஸ்குலூப் லோக கட்டியன் இருக்கு, ஆனா K பிளஸ்க்கு நிறம் இல்லை. MnO4 மைனஸ் இந்த ஊதா நிறம் வந்து KMNO4ல வெளிக்காட்டப்படும். அதே மாதிரி K2Cr2O7 செம்மஞ்சளாக இருக்கும். அங்க K பிளஸ்க்கு நிறம் இல்லை, Cr2O7க்கு நிறம் இல்லை. சரிதான். அடுத்தது போட்டுக்கொள்ளுங்க, H2S தாக்கங்கள். H2S தாக்கங்கள். H2S தாக்கங்கள். H2S தாக்கங்கள். சரி, அப்ப H2S வந்து ஒட்சீரியாகவும் தொழிற்படும், H2S தாழ்ச்சியாகவும் தொழிற்படும். ஏன்னா தலையங்கமே அப்படித்தான் நாங்க போட்டிருக்கோம். H2S ஒட்சீரியாக தொழிற்படும் போது யார் இங்க தாழ்த்தப்பட வேணும், தாழ்த்தியாக தொழிற்படும் போது யார் ஒட்சியேற்றப்பட வேணும்னு சொல்லி நீங்க அனலைஸ் பண்ணவும். அப்படி ஒட்சியேட்டியாக தொழிற்படும் போது தாழ்த்தப்படுறவர் எந்த ஸ்டேஜ்ல இருந்து எந்த ஸ்டேஜுக்கு தாழ்த்தப்படலாம், அப்ப விளைவு என்ன வரும்? தாழ்த்தியாக தொழிற்படும் போது ஒட்சியேற்றப்படுறவர் எந்த ஸ்டேஜ்ல இருந்து எந்த ஸ்டேஜுக்கு ஒட்சியேற்றப்படலாம் என்பது தொடர்பாக நீங்கள் அனலைஸ் பண்ணவும். ஏற்கனவே நான் அமோனியாவில் அப்படி ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு ஒட்சியேற்ற தாழ்த்தத்திலும் இது நீங்கள் பார்த்தா நல்ல. இப்ப H2S தெரியுதா? போர்ட்ல எழுது, கிளியர் இல்லாம இருக்கா? H2Sல ஹைட்ரஜன் ஆக்சைடு +1, சல்பர் ஆக்சைடு -2. இதுல ஹைட்ரஜன் தன் உயர் ஆக்சைடு நிலையில காணப்படுகிறது, சல்பர் தன் அதி தாழ் ஆக்சைடு நிலையில காணப்படுது. அப்ப நான் உங்களுக்கு முதலே சொன்னான், ஒரு கூறு ஒட்சியேற்றப்படும் போது இன்னொரு கூறு தாழ்த்தப்படும். வேறொருவரை ஒட்சியேற்ற வேணும் என்றால் இவர் தாழ்த்தப்பட வேண்டும். இவர் தாழ்த்தப்பட வேணும் என்றால் இதுல இருக்கிற S2- ஆல தாழ்த்தப்பட முடியாது. அது அந்த அதிதாள் ஒட்சியேற்ற நிலையில இருக்கு, இதுக்கு கீழே இது போகாது. அப்ப இது ஒட்சியேற்றியாக தொழிற்படும் போது H2S தாழ்த்தப்பட வேண்டும் என்றால் H2Sல இருக்கிற H+ தான் தாழ்த்தப்பட வேண்டும். அப்ப H+ தாழ்த்தப்பட்டால் H2 வாயு விடுவிக்கப்படும். H+ தாழ்த்தப்பட்டால் H2 வாயு விடுவிக்கப்படும். அப்ப H2S ஒட்சியேற்றியாக தொழிற்படுகின்ற சந்தர்ப்பங்கள்ல உங்களுக்கு ஹைட்ரஜன் வாயு விடுவிக்கப்படும். H2S ஒட்சியேற்றியாக தொழிற்படுற சந்தர்ப்பங்கள்ல ஹைட்ரஜன் வாயு தான் விடுவிக்கப்பட வேணும். என்ற ஹைட்ரஜன் ஒட்சியேற்றப்பட்டால் பூச்சிய ஒட்சியேற்ற நிலைக்கு தான் ஒட்சியேற்றப்படும். தாழ்த்தப்பட்டால் பூச்சியத்தான் தாழ்த்தப்படும். இதுக்கு கீழே போகணும்னா உலோகத்தோட தாக்கம் நடக்கும். ஆகவே H2S ஒட்சியேற்றியாக தொழிற்படும் போது உங்களுக்கு ஹைட்ரஜன் வாயு விடுவிக்கும். H2S தாழ்த்தியாக தொழிற்படும் போது தான் ஒட்சியேற்றப்பட வேணும்.
H2S தாழ்த்தியாக தொழிற்படும் போது தான் ஒட்சியேற்றப்பட வேண்டும். அப்படி ஒட்சியேற்றப்படுதுன்னு சொன்னால் பொதுவாக -2 ஒட்சியேற்ற நிலையில இருக்கிற இந்த கந்தகம் பொதுவாக பூஜ்ஜிய ஒட்சியேற்ற நிலைக்கு வரும். H2S தாழ்த்தியாக தொழிற்படும் போது தான் ஒட்சியேற்றப்படும். தாழ்த்தி அல்லது தாழ்த்தும் கருவி. தாழ்த்தி அல்லது தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும் போது -2 ஒட்சியேற்ற நிலையில் இருக்கிற கந்தகம் ஒட்சியேற்றப்படும். அது ஒட்சியேற்றப்பட்டு பூஜ்ஜிய ஒட்சியேற்ற நிலைக்கு வரலாம். பூஜ்ஜிய ஒட்சியேற்ற நிலைக்கு வரலாம். பொதுவாக அப்படி பூஜ்ஜிய ஒட்சியேற்ற நிலைக்கு வரும். தாழ்த்தியாக தொழிற்படும் போது எப்போதும் இது பூஜ்ஜிய ஒட்சியேற்ற நிலைக்கு தான் வரும் இல்லை. இது சில நேரத்துல SO2வாகவும் ஒட்சியேற்றப்படலாம். +4 ஒட்சியேற்ற நிலைக்கும் வரலாம். ஒட்சியேற்றப்படுவதாக இது தாழ்த்தி. இந்த SO2 வாயு நிலையில தான் SO2 என்று சொல்லப்படும். இதை நாங்கள் நீர்ல கரைச்சால் இது SO3 2- ரெண்டும் ஒரே ஆக்கள் தான். SO2 வாயுவை நாங்கள் நீர்ல கரைச்சோம் என்று சொன்னால் அது H2SO3. அவ அந்நியன் வந்து SO3 2-. SO2 இயல்பும் SO3 2- இயல்பும் ஒன்றுதான். இது வாயு நிலையில, இது நீர்க்கரசல் நிலையில. SO2 வாயு நாங்கள் கரைச்சோம் என்று சொன்னால் SO3 2- வரும். சரியா? சில சந்தர்ப்பங்கள்ல இந்த -2 ஒட்சியேற்ற நிலையில் இருக்கிற சல்பர் +6 ஒட்சியேற்ற நிலைக்கும் SO4 2- ஆகவும் ஒட்சியேற்றப்படலாம். +6 ஒட்சியேற்ற நிலைக்கும் ஒட்சியேற்றப்படலாம். இந்த 3 சந்தர்ப்பங்களையும் -2 ஒட்சியேற்ற நிலையில இருக்கிற கந்தகம் ஒட்சியேற்றப்படுகிறது. தான் ஒட்சியேற்றப்படுகின்ற கூறு தாழ்த்தி. தான் மேல போறார் என்றால் இன்னொரு ஆள் என்ன செய்வார்? கீழே தள்ளுகிறார். ஆகவே H2S தாழ்த்தியாக தொழிற்படுற சந்தர்ப்பங்கள்ல ஒன்று கந்தகம் விளைவாகலாம், அல்லது SO2 அல்லது SO3 2- விளைவாகலாம், அல்லது SO4 2- விளைவாகலாம். சரிதானே? SO4 2- நீர்க்கரசல். H2S தாக்கங்கள் என்று போட்டுட்டு இந்த விஷயத்திற்கு நோட் பண்ணி கொள்ளும். H2S தாக்கங்கள் என்று போட்டுட்டு H2S இல்ல ஹைட்ரஜன் ஒட்சியேற்ற +1 சல்பர் ஒட்சியேற்ற -2 இது ஒட்சியேற்றியாக தொழிற்படும் போது H2 வாயு விடுவிக்கப்படும். தாழ்த்தியாக தொழிற்படும் போது எந்தெந்த ஸ்டேஜுக்கு போகுதோ அந்தந்த விளைவு வரும். அப்ப நாங்கள் ஆரோட என்னென்ன விளைவு வரும் என்பதை தெரிஞ்சு கொள்ளவும். கிருஷ்ணகுமார், குட் மார்னிங். எங்க கிருஷ்ணகுமார் இல்லையா? லக்ஷன் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இதுல என்ன போர்ட்ல H2S ன்ற தாக்கங்கள் எழுதி இருக்கு. எஸ் சார். ஓ, ஒட்சியேற்றியாக தொழிற்படும் போது என்ன விளைவு வரும் என்று இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு? கந்தகம் சார், H2O கேஸ், H2O3 சார். H2S வந்து ஒட்சியேற்றியாக தொழிற்படும் போது என்ன விளைவு வரும் என்று சொல்லியிருக்கு?
H2S வந்து ஒட்சியேட்டியாக தொழிற்படும் போது என்ன விளைவு இதுல வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு? ஆடா H2O. H2O அங்க எழுதியிருக்கேன். H2O. H2 gas. H2 gas. எவ்வளவு தடுமாற்றம்? H2 gas. அப்ப நீங்கள் H2S ஒட்சியேட்டியாக தொழிற்படுற தாக்கம் இப்ப எழுத போறீங்க என்றால் அதுல ஒரு விளைவு ஹைட்ரஜன் வாயுவா இருக்கணும். அங்க நீரை போடுறது வேறு எதன் விளைவு போடுறது பொருத்த பாடில்லை. அதுக்குதான் நான் இதுல தெளிவுபடுத்தி கொண்டு போறேன். எங்கெல்லாம் H2S ஒட்சியேட்டியாக தொழிற்படுதோ அந்த இடத்துல எல்லாம் ஹைட்ரஜன் வாயு விடுவிக்கப்பட வேண்டும். எங்கெல்லாம் H2S தாழ்த்தியா தொழிற்படும் போதும் அங்க கந்தகம் வரலாம், அல்லது SO2 வரலாம், அல்லது SO4 2- வரலாம். இந்த இதுல ஏதாவது ஒரு விளைவு எழுதாமல் நீங்கள் தாக்கம் எழுத முடியாது. சரிதானே? அப்ப இந்த விஷயத்தை நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க. இப்ப நாங்கள் பார்ப்போம் ஒட்சியேட்டியா தொழிற்படுற சந்தர்ப்பங்களை பார்ப்போம். சரிதானே? ஒட்சியேட்டியா தொழிற்படுற சந்தர்ப்பம் எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல ஒட்சியேட்டியா தொழிற்படும். இந்த லைன் கட் ஆகும். நீங்கள் இது எழுதுங்க. தொடரேக்க நாங்கள் அடுத்த பார்ப்போம். இந்த தாக்கத்தை நோட் பண்ணிக்கொள்ளும். H2S வந்து இந்தந்த ஸ்டேஜ்ல இருந்து இந்தந்த ஸ்டேஜுக்கு போகுதுன்னு குறிப்பிட்டு இருக்கு. தலையங்கம் போட்டுக் கொள்ளுங்க. H2S ஒட்சியேட்டியா தொழிற்படுகின்ற சந்தர்ப்பங்கள். H2S ஒட்சியேட்டியாக தொழிற்படுகின்ற சந்தர்ப்பங்கள்.